அஸ்ஸலாமு அலைக்கும். போன வீடியோட கண்டினியூ தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. போன இதில் வந்து நம்ம பேக் பார்ட் முடிச்சிட்டோம். இதில் ஃப்ரண்ட்டும் பட்டி சைடும் இருக்க போகுது. ஸோ ஒரு ப்ளவுஸோட மெயினே வந்து ஃப்ரண்ட் பார்ட் தான். ஸோ அதை எப்படி கட் பண்ணுறது, அதில் என்னெல்லாம் ட்ரிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்க போகுது. ஸோ பொறுமையாக பாருங்கள். பேக் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து ட்ரேஸ் எடுக்க போகிறோம். ஸோ பேக்கில் என்னெல்லாம் இருக்கோ அதை அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரேஸ் எடுத்துகிட்டு அப்புறமாட்டி தான் ஃப்ரண்ட் போர்ஷனை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எங்கெல்லாம் நம்ம கட் கொடுக்கணுமோ, நாச் கட் கொடுக்கணுமோ அந்த இடத்துல நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கிடலாம். ஃப்ரண்ட்டில் ஒரு லைன் வரைஞ்சிக்கிடுவோம். கரெக்டான மெஷர்மெண்ட் இது வந்து. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஒரு கிராஸ் லைன் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் லைன் வந்து ஃப்ரண்ட்டோட நெக் லைன் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் தள்ளியிருப்போம். ஸோ அதை வந்து ஃப்ரண்ட்டில் தள்ளக்கூடாது. கரெக்டான அளவு மார்க் பண்ணிடணும் நம்ம அதை. இல்லைன்னா ரொம்ப வைடாக வரும் ஃப்ரண்ட் நெக் வந்து. ஸோ இதில் வந்து நெக் வந்து வைடாக போகாமல் இருக்கக்கூடிய டிப்ஸ் வந்து இது. ஸோ இது வந்து ஏன் நம்ம கிராஸ் கொடுக்குறோன்னா, ஹூக் பட்டியில் நம்ம கிராஸ் வைக்கும் போது தான் அந்த ஹூக் மாட்டும் போது ஒரு மாதிரி கேப் விழாது. ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் இது. ஸோ இவங்களோட கப்போட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணி தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம பட்டி சைடு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் நான் இதில் மெஷர் பண்ணிட்டேன். 13னா 13.5 மார்க் பண்ணியிருக்கு. 3.5 வந்து அந்த மிட்டோட வித்து வந்து 3.5 வரும். ஸோ அது பண்ணியிருக்கேன். கப்போட ஹைட்டு 13, மிட் வந்து 10.5 வருது. ஸோ நம்ம 10.5னா இந்த 3.5 வந்து அந்த வித்தை வந்து மார்க் பண்ணி அடிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த கப்போட ஹைட்டை வந்து அந்த கரெக்டாக நாச் கட் கொடுக்கக்கூடிய அளவில் இருந்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம லைன் பண்ண போகிறோம். 10.5னா நான் 11 வைக்கிறேன். 1/2 இன்ச் கீழே இறக்கி வைக்கிறேன். ஏன்னா மிட் பாயிண்ட்டை நம்ம கரெக்டாக வந்து மெஷர் எடுக்கக்கூடாது. 1/2 இன்ச் இறக்கி தான் வைக்கணும். அப்படி வைக்கிறது வந்து ஓவராலாக ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து ஷார்ப்பாக போட மாட்டாங்க. ஸோ அது மாதிரி நம்ம 10.5 வச்சோன்னா 10.5 நம்ம மெஷர் பண்ணிட்டோன்னா அது கொஞ்சம் ஷார்ப்பாக வரும். ஸோ இந்த சைடில் 2 இன்ச்சஸ், ஆப்போசிட் சைடில் வந்து 2.5 இப்படி வைக்கும் போது தான் டாட்டோட சென்டர் டாட் வந்து கரெக்டாக சென்டரில் இருக்கும். நம்ம வந்து 2 பக்கமும் ஈக்குவலாக வச்சிட்டோம்னாக்கா டாட் வந்து கொஞ்சம் உள் பக்கமாக சரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ 8.5 வந்து செஸ்டோட ரவுண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா இந்த மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்டோட மெஷர்மெண்ட் வந்து எடுத்திருக்கேன். 1.25 வந்து இந்த டாட் எல்லாம் வச்சுருக்கேன். மிடில் பஸ்டோட ரவுண்டை வந்து டிவைட் பண்ணி நார்மல் அந்த ஆமோல்கில் இருக்கக்கூடிய பஸ்டோட ரவுண்டுக்கும் மிடில் எடுத்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். ஸோ அதுக்கு வந்து 1.25 இன்ச்சஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த 1.25 இன்ச்சு தான் நம்ம இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறோம். டோட்டலாக 2.5 வரும். ஸோ நம்ம வந்து ஒரு கிராஸ் லைன் போட்டு 2.25 அந்த 2.25 மெஷர் எடுத்தோன்னா அந்த வேஸ்ட்டோட ரவுண்டு எவ்வளோ வருதோ 8.5 வருதுன்னா அது வரைக்கும் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ மேலேருந்து ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கணும். நம்ம ட்ரா பண்ணும்போதே ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணும்போதே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம ட்ரா பண்ணணும். அந்த மேலே ஆமோல் சைடில் வந்து நம்ம ஆமோல் சைட்லேருந்து ஒரு டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் மார்க் பண்ணும்போது பார்க்கும்போது இந்த வீடியோ நல்லா தெளிவாக தெரியும். ஸோ நான் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் இல்லை ஒரு 3/4 இன்ச் வந்து உள்குழி ஃப்ரண்ட்டுக்கு வந்து உள்குழி வந்து எடுத்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட மிட்டு தான் வந்து டாட் பிடிக்கக்கூடிய இடம். ஏன்னா 6 இன்ச் 6.5 இன்ச் இருக்கும் போது நம்ம அதோட மிட்டு மட்டும் எடுத்துக்கிடலாம். ஸோ ஒரு 2.5 நம்ம டாட் போட்டால் போகுதும். இந்த சென்டர் பாயிண்ட்டை டாட் கனெக்ட் பண்ணி கிராஸ் லைன் வச்சு
அதுலேருந்து ஒரு 4.5 வரைக்கும் நம்ம வந்து லைன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த டாட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் வந்து குறைய நம்மளுக்கு வந்து ஷார்ப்னஸ் அதிகமாகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஃப்ரண்ட்டில் விட்டு 1/4 இன்ச், அது போக சைடில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது கிளாத். ஸோ இவ்வளோ தான். மேலே வந்து அந்த உள்குழி கட் பண்ண இடம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து 1/2 இன்ச் மேலே துணிக்கு மேலே வச்சு மார்க் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த பெல்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு 2.5னா 2.25 சாரி 2.5னா 3 இன்ச்சுன்னு வைக்கணும், 3னா 3.5 வைக்கணும். இது வந்து நான் அப்படியே பெல்ட்டு வந்து அடித்து திருப்பி உள் பக்கமாகவே தான் மடிச்சு திருப்ப போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னு சொல்லி நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். குறைஞ்சது ஒரு 15 கமெண்ட்ஸ் போடுங்கன்னு சொல்லி வரும்போது தான் நான் அந்த ஸ்டிச்சிங் வீடியோ போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த நார்மலாக 10 இன்ச் 10.5னா ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பண்ணிக்கிட போகிறோம் அந்த இதுக்காக, பெல்ட்டுக்காக. அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம எடுத்த அந்த அளவு வந்து மார்க் பண்ணி அது வந்து ஒரு லைன் போட்டுக்கிடலாம். அப்புறம் 2.25னா 2.25 மார்க் பண்ணி அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து டவுன் பண்ணிக்கிடலாம். பண்ணிவிட்டு இது ஒரு க்ராஸ் லைன் மட்டும் பண்ணால் போதும். ஸோ பட்டி சைடு இவ்வளோ தான். நம்ம இந்த மாதிரி பட்டி கட் பண்ணும்போது, இந்த பெல்ட் பார்ட் கட் பண்ணும்போது கண்டிப்பாக இதேமாரி ஒரு லைனிங் கிளாத்தோ இல்லை கொஞ்சம் தடிசான கிளாத்தோ எதாக இருந்தாலும் ஒரு 2 பீஸ் உள்ளே வச்சு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா இந்த பாய்ஸ் பேண்ட் கிளாத் இருக்கும், அது வந்து நீங்கள் ஒரு பீஸ் வச்சு அட்டாச் பண்ணாலே போதும், நல்ல ஒரு திக்னஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த டாட் கரெக்டாக எனக்கு வருது. அது போக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இவ்வளோ தான் பெல்ட் பார்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹூக் பட்டியோட ஹைட் வந்து அளந்துக்கிறேன். ஒரு 7.25 கிட்ட வருது. 7.25னா ஒரு 9 வைக்கலாம், 9, 9.5 இந்த மாதிரி வச்சுக்கிடலாம். ஹூக் பட்டி வந்து நம்மளுக்கு ஒரு கம்மியாக இருந்தாலே நம்மளுக்கு போதும், ஒரு 1.5 இன்ச் இருந்தாலே போதும். ஆனால் ஐப்பட்டி வந்து நம்மளுக்கு ஒரு 3 இன்ச் கிட்ட தேவைப்படும். ஸோ நான் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். 3 இல்லை 2.25 இவ்வளோ கூட கட் பண்ணலாம். ஸோ ஏன்னா அப்படி நம்ம கொஞ்சம் அகலமாக வைக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து ஸ்கின் தெரியாது வெளியே. ஊக்கு வந்து நம்ம இழுத்து பிடிச்சி போடும்போது அந்த ஸ்கின்லாம் தெரியாமல் இருக்கும்னா கண்டிப்பாக நம்ம இந்த இதை வந்து ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ நான் எல்லாத்தையும் ஒரு லைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் சொல்லித்தரதுல ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் அதை வந்து போட பார்க்குறேன். ஸோ இது வந்து ஐ பார்ட். ஸோ உங்களுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க இல்லையா? ஏன்னா ஊக்பட்டியோட ஐப்பட்டி வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும், அப்போ தான் வந்து அது கரெக்டாக ஃபினிஷிங் வரும். ஸோ நான் இதுக்கப்புறம் வந்து கிராஸ் பீஸ் மட்டும் தான் இதில் கட் பண்ணணும். ஸோ போன வீடியோவில் நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க இன்னும் நல்லா இருக்குது. ஸோ கமெண்ட்ஸில் வரதோட சுற்றி இருக்க ஆட்களே வந்து பார்த்துட்டு சொல்கிறீங்க. ஸோ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு ஹெம்மிங் பண்ண போகிறதுனால இந்த ஸ்கேல் அளவு தான் நான் வச்சுருக்கேன். ஒரு பைப்பிங் கொடுக்குறது தான் இதை விட ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் தள்ளி கட் பண்ணுவேன். ஹெம்மிங்னால் நம்மளுக்கு வந்து வெளியே துணி தள்ள போகிறது கிடையாது. அதனால் அது 1 இன்ச்னா 1 இன்ச் மட்டும் தான் நல்லா மார்க் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்கேல் அளவு எவ்வளோ இருக்கும் அந்த அளவு அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணும், இல்லை ஸ்டிச்சிங் வீடியோ போடணுமா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போடணும்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேனே புரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.